ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து இந்த புதிய ஆண்டிலே சகல நன்மையினாலும் உங்களை நிரப்பி உங்களை திருப்தி ஆக்குவாராக. இந்த புதிய ஆண்டுக்குள் நம்மை பிரவேசிக்க செய்த தேவனுக்கு நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதிலும் பலவிதமான துன்பங்களையும் போராட்டங்களையும் கலக்கங்களையும் பயங்களையும் சந்தித்து வந்த நமக்கு தேவன் இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க செய்த கிருபையோடு கூட ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்காக வாசித்து இன்றைக்கு அதை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 84 நாம் வாசிக்க போகிறோம். 84ஆம் சங்கீதத்தின் 11வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். தேவன் நம்முடைய எல்லாமுமாயிருக்கிறார். அவரே நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய மகிழ்ச்சி, நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறவர். இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். ஒருவேளை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது 2020ஆம் ஆண்டிலே நாம் பிரவேசிக்கும் பொழுது அநேக எதிர்பார்ப்புகளோடு, அநேக ஏக்கங்களோடு, வாஞ்சைகளோடு நாம் அந்த வருஷத்துக்குள் பிரவேசித்தோம். ஆனால் ஒரு பெரிய பேரதிர்ச்சி நம்ம எல்லாருக்காகவும் காத்திருந்தது. அநேக சூழ்நிலைகள் ஏற்பட்டதிலே உலகம் முழுவதும் அடைப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளாக கடந்து போனது. ஆனாலும் கிறிஸ்துவுக்குள் மெய்யாகவே நிலை பெற்று இருந்தவர்களுக்கு அது எந்த விதத்திலும் பாதிப்பை கொடுக்கவில்லை. நம்முடைய வேலைகள் தடைப்பட்டு இருக்கலாம், நாம் பல காரியங்களை செய்ய முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் தேவன் நமக்குள் தைரியத்தையும் திட நம்பிக்கையும் எதிர்காலத்தை குறித்த ஒரு எதிர்பார்ப்பையும் தான் கொடுத்தார். இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று சொன்னால் தேவன் ஒருவருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் இந்த ஆண்டிலே தேவன் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தத்தை நாம் நன்றாக கவனித்து அதை பெற்றுக்கொண்டு அதை பற்றி கொள்வோம் என்று சொன்னால் இந்த ஆண்டு எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அந்த நம்பிக்கையோடு கூட இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது இந்த வசனத்திலே சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். சங்கீதக்காரன் அவரை 2 விதமாக பார்க்கிறார். ஒன்று, தேவனை சூரியனாக பார்க்கிறார், இரண்டாவதாக அவரை கேடகமாக பார்க்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த வார்த்தைகளை சங்கீதக்காரன் தேவனை குறித்து பயன்படுத்துகிறார்? சூரியன் என்று சொல்லும் பொழுது சூரியனை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் சூரியன் நம்முடைய சோலார் சிஸ்டம்லே மிக முக்கியமான நட்சத்திரம் என்று சொல்ல வேண்டும். இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டார் இன் அவர் சோலார் சிஸ்டம். நாம் வாழ்கிற இந்த உலகத்தை அந்த சூரியன் இல்லாமல் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. இந்த பூமியிலே இருக்கக்கூடிய ஜீவன் பாதுகாக்கப்படுவதற்கும் தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கும் அந்த சூரியன் மிக மிக அவசியம். தேவன் தான் நம்மை சிருஷ்டித்தார், தேவன் தான் இந்த பூமியிலே ஜீவனை உண்டாக்கினார். ஆனால் அவருடைய நியமங்களின்படி அந்த சூரியன் தான் இந்த பூமியில இருக்கக்கூடிய ஜீவனை தொடர்ந்து தற்காத்து அதை நிலைக்க பண்ணுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனுடைய வெப்பம், அதனுடைய வெளிச்சம் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் மரம் செடி கொடிகளையும் வாழ வைக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த சூரிய வெளிச்சத்திலே தான் மனுஷனால் கிரியை செய்ய முடிகிறது. அதே போல் அந்த சூரியனுடைய அதனுடைய கிரணங்களினாலே மனுஷனுடைய சரீரத்திலே தேவையான விட்டமின்ஸ் லைக் விட்டமின் டி பல விதத்திலே பிரயோஜனமான காரியங்களை அவனுடைய சரீரத்திலே உற்பத்தி செய்வதற்கு அது பயனுள்ளதா இருக்கிறது. அதே போல்தான் அது செடிகளுக்கு அந்த போட்டோசிந்தசிஸ் என்ற ப்ராசஸ் நாம் சொல்லுகிறோம். செடிகள் நமக்கு நல்ல ஆக்சிஜனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆக்சிஜனை கொடுப்பதற்கு அவைகள் செயல்படக்கூடிய அந்த செயல் தொடருக்கு சூரியனுடைய வெளிச்சம் அவசியமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே எப்படி சூரியன் இல்லாமல் இந்த பூமியிலே ஜீவன் இல்லாமல் இருக்குமோ அதே போல் தேவனும் சூரியனாய் இருக்கிறார். அவர்தான் ஜீவனை உருவாக்கினவர், அவர்தான் நமக்குள் இருக்கிற ஜீவனை காக்கின்றவராய் இருக்கிறார்.
தேவன் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நமக்கு ஜீவன் இல்லை. we would be lifeless if not for God. தேவன் நினைத்தாரானால், வேதத்திலே மிக அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் அந்த காக்கை குஞ்சுகளுக்கு ஜீவனை கொடுக்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார். அவர் கையை நீட்ட அவைகள் ஜீவன் கொள்ளுகிறது. ஆனால் ஒருவேளை அவர் கையை முடக்கினாரானால் அவைகள் மாண்டு போகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஜீவ சுவாசம் அவருடைய கரத்திலே தான் இருக்கிறது, அவர் கொடுக்கிறார். ஆகவே அவர் தான் ஜீவனினுடைய ஊற்றாய் இருக்கிறார். He is the God that not only creates life but he also sustains life on this earth. இந்த பூமியிலே ஜீவனை உருவாக்குகிறவர் மட்டுமல்ல, கொடுக்கிறவர் மட்டுமல்ல, அதை நிலைக்க பண்ணுகிறவரும் அவர்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக சூரியனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது முக்கியமாக அது செய்யக்கூடிய ஒன்று என்ன என்று சொன்னால் அது வெளிச்சம் கொடுக்கிறது. ஆகவே இன்றைக்கு அந்த சூரியன் என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தத்திலே என்னத்தை சிந்தித்து சங்கீதக்காரன் அந்த வார்த்தையை எழுதினார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக அவர் வெளிச்சமாயிருக்கிறார். எப்படிப்பட்ட வெளிச்சம்? பயத்தை போக்கும் வெளிச்சமாக இருக்கிறார். The light that dispels fear. சங்கீதம் 27:1 இப்படியாக தேவனை குறித்து சொல்லுகிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வெளிச்சமாய் இருப்பார் என்று சொன்னால் பயம் என்பது நமக்கு இருக்காது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இருளை குறித்துதான பயம்தான் மனிதருக்குள் மிக பெரிய பயம். ஒரு சிறு பிள்ளை எதை குறித்து பயப்படும் என்று சொன்னால், தன் தகப்பன் தாயின் கையிலே இருந்தால் கூட இருள் சூழ்ந்து கொண்டால் நிச்சயமாகவே ஒரு பிள்ளைக்கு பயம் என்பது ஏற்படும். So the very basic fear that man starts with is the fear of the dark. ஒரு அடிப்படையான பயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் தன்னுடைய சூரியனை இந்த உலகத்திலே அனுப்பும் பொழுது அந்த இருள் அகன்று வெளிச்சம் உண்டாகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையின் இருளான சூழ்நிலைகளிலே நாம் நடை போடும் போது நம்மை சுற்றிலும் அந்த பயம் நம்முடைய எல்லா பலனையும் உரிந்து எடுத்து விடுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் எவ்வளவு தான் பலசாலியா இருக்கட்டும், எவ்வளவுதான் பேர் பெற்றவனாயிருக்கட்டும், பணமுடையவனாயிருக்கட்டும், எல்லாம் அவனுக்கு இருந்தாலும் பயம் என்று வந்துவிட்டால் அவனுக்கு இருக்கக்கூடிய எந்த ரிசோர்சஸ், எந்த வளங்களையும் அவன் பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு வந்து விடுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில பயங்கள் சூழும் போது தேவன் நம்முடைய வெளிச்சமாய் இருக்கிறார். அந்த பயங்களை போக்கும், அந்த இருளை போக்கும் மாபெரும் வெளிச்சமாய் அவர் நம்மோடு கூட நடை போடுகிறது மட்டுமல்ல, சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், அவர் என்னை ரட்சிப்பதற்கு என்னுடைய பட்சத்தில் நிற்கிறபடினால் நான் யாருக்கு பயப்படுவேன்? அவர் என்னுடைய துணையா இருக்கிறதுனாலே நான் யாருக்கும் அஞ்சுவதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் தைரியமாய் சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவன் நமக்கு சூரியனாய் இருக்கிறார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். He promises that he will be with us in every dark situation. எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட இருள்கள் நம்மை கடந்து வந்தாலும், நம்மை சூழ்ந்து வந்தாலும் நிச்சயமாகவே நம்மோடு கூட அவர் இருப்பார் என்ற தைரியமும் நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது. நாம் விரும்புவது 2021ஆம் ஆண்டு எந்த பயத்தையும் எங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடாது, எந்த இருளையும் எங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடாது என்று தான் நாம் விரும்புகிறோம், ஜெபிக்கிறோம், வாஞ்சிக்கிறோம், ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். ஆனால் உலகம் தற்காலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கும்போது நாம் நாளுக்கு நாள் பயங்கரமான சூழ்நிலைகளைத்தான் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஒன்றுக்கும் மேல் ஒன்று பயங்கரமான சூழ்நிலைகளை கொண்டு வருகிறதாய்த்தான் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலைகளிலே தேவன் எனக்கு சூரியனாயிருக்கிறார், என்னுடைய வெளிச்சமாய் இருக்கிறார் என்று ஒரு கிறிஸ்தவனுக்குள் இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் அவனை நிலைத்திருக்க பண்ணுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சூழ்நிலைகளை குறித்து பயம் இல்லை. எனக்கு சூரியனாயிருக்கிற என் தேவனுடைய வெளிச்சம் என் பாதையிலே வீச அவர் எப்பொழுதும் என்னை ரட்சிப்பதற்கும் என்னோடு கூட நிற்பார் என்ற தைரியத்தோடு கூட நாம் நடை போட முடியும். இரண்டாவதாக மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது,
ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் இரண்டாவதாக பார்க்கும் பொழுது தேவன் சூரியனாய் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நான் சொன்னேன், அவர் பயத்தை போக்கும் வெளிச்சமாக இருக்கிறார். இரண்டாவதாக அவர் நீதியை கொடுக்கும் சூரியனாய் இருக்கிறார். நீதியின் சூரியனாய் நம்முடைய வாழ்க்கையிலே உதித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய பிறப்பை குறித்து தியானிக்கும் நாட்களிலே நாம் இருந்தோம். இப்பொழுதும் நாம் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அந்த எண்ணம், அந்த சிந்தை நம்மை விட்டு கடந்து போகவே கூடாது. இயேசு கிறிஸ்து யார்? எதற்காக உலகத்திற்குள் வந்தார்? அவர் நீதியின் தேவனுடைய குமாரனாய் இருக்க நீதியை நமக்கு பகிர்ந்தளிப்பதற்காகவே இந்த உலகத்திற்குள் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோபு தன்னுடைய போராட்டங்கள், துன்பங்களின் மத்தியிலே, தான் சோதிக்கப்பட்ட காலங்களிலே இப்படியாக ஒரு கேள்வி கேட்டார். தேவனுக்கு முன்பதாக மனிதன் நீதிமானாய் இருப்பது எப்படி என்று அவருடைய கதறலின் சத்தம் கேட்டது. அந்த அந்த கேள்விக்கு தேவன் கொடுத்த பதில்தான் இயேசு கிறிஸ்து. தேவன் என்ன செய்தார்? கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி மனுஷன் கட்டளைகளினாலே பெற முடியாத நீதியை அவரை விசுவாசிப்பதினாலே பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய தேவனுடைய நீதி நமக்குள் அவரை விசுவாசிக்கும் போது பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த நீதி நமக்குள் பகிர்ந்தளிக்கப்பட்டால் நாம் இந்த உலகத்தில் வாழும் நாட்களிலே பெரும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் அடிப்படை காரணமாக அந்த நீதி விளங்குகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொன்று, பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறார், என் முகத்தை பார்த்து ஒருவனும் உயிரோடு கூட இருந்ததில்லை. No one can see my face and live. ஆனால் இந்த காலத்திலோ கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அவருடைய நீதி நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறபடினால் நாம் தைரியத்தோடு கூட தேவனுடைய சிங்காசன தண்டையிலே நெருங்கி சேரவும், ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை பெறவும் தகுதி உள்ளவர்களாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். It is the righteousness of Christ in us that helps us to stand before God. தேவனுக்கு முன்பதாக நிற்பதற்கும், தேவன் கொடுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் அந்த நீதியே நமக்குள் உதவி செய்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். அதே வசனத்திலே நான் மீண்டுமாய் வாசிக்கிறேன். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ், நீதியின் சூரியனின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். அவர் நீதியை பகிர்ந்தளிக்கும் சூரியனாயிருப்பது மட்டுமல்ல, அவருடைய அந்த செட்டைகளின் நிழலிலே, அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யூத மக்கள் மத்தியிலே இப்படியாக ஒரு பழமொழி உண்டு, as the sun rises infirmities decrease என்று சொல்லி அவர்கள் சொல்வார்கள். சூரியன் எழும்ப எழும்ப வியாதிகள் குறையும் என்று சொல்லி அவர்கள் சொல்வார்களாம். அது ஒரு பழமொழியாக அவர்கள் சொல்வார்கள். அது உண்மைதான். சூரியன் வெளியே வர வர அந்த சூரியனுடைய வெப்பத்திலே எப்படி கிருமிகள் அழிக்கப்படுமோ, எப்படி கிருமிகள் கட்டுப்படுத்தப்படுமோ, அதே போல்தான் நீதியின் சூரியன் நம்முடைய வாழ்க்கையிலே உதிப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையிலே வியாதிகள், பலவீனங்கள் வரவே வராது என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் வரக்கூடிய வியாதி பலவீனங்களை மேற்கொள்ளும் வல்லமையும் கிருபையும் அவராலே நமக்குள் பகிர்ந்தளிக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே, அவர் காயப்பட்டபடியினாலே நாம் சுகமாக்கப்பட்டோம், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லி அந்த வசனத்தை எடுத்து கூறும்போது பேதுரு புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் நீதியின் சூரியனாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உதிக்கும் பொழுது
நமக்குள் இருக்கக்கூடிய வியாதி பலவீனங்களை மேற்கொள்ளும் வல்லமை நமக்குள் கட்டவிழ்க்கப்படுகிறது. தேவன் இந்த புதிய ஆண்டிலே நமக்கு சூரியனாய் இருப்பார் என்று சொன்னால் மெய்யாகவே அவருடைய ஆரோக்கியத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாய் இருப்போம். எந்த பயமும் நம்மை கலங்க செய்யாது. இன்றைக்கு உலகம் வியாதியினுடைய பயத்தினாலே கலங்கி தவித்து கொண்டிருக்கிற ஒரு நிலையிலே தான் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிறோம், மகிழ்ச்சியாய் உற்சாகமாய் கொண்டாட வேண்டும் என்று தான் எல்லாரும் விரும்புகிறோம். ஆனாலும் ஒரு பக்கம் நாம் கடந்த ஆண்டிலே கண்ட வியாதியை காட்டிலும் பெரிதானது ஒன்று இந்த ஆண்டிலே வந்துவிடுமோ, பயங்கரமானவைகள் தோன்றுமோ என்ற கலக்கத்தோடு மனுஷன் வாழ்கிற நாட்களிலே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுதான், நானே நீதியின் சூரியனாய் உன் வாழ்விலே இருக்கிறேன், சுகத்தை அளிக்கிறவர், என்னுடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் இந்த உலகத்திற்குள் நம்முடைய யெகோவா ராஃபாவாய், நம்முடைய மருத்துவராய் வந்தது மட்டுமல்ல, அவர் கீலேயாத்தின் பிசின் தைலமாக நமக்கு வரக்கூடிய பலவீனங்களை, வியாதிகளை சுகப்படுத்தும் நல் மருந்தாகவும் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பூமியிலே நடை போட்ட நாட்களிலே, அந்த நாட்களிலே சுற்றி திரிந்து அநேகருக்கு சுகத்தை அளிக்கும் ஒரு நல்ல நண்பராக அவர் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் இன்றைக்கும் நமக்குள் அவர் இருக்கிறார், நம்மோடு கூட அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. நீதியின் சூரியனாய் நான் உன் வாழ்க்கையில இருக்கிறேன் என்று தேவன் நினைப்பூட்டும் பொழுது என்னத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறார்? வியாதி பலவீனங்கள் வரும், ஆனால் அவைகளை குறித்து நீ பயப்பட தேவையில்லை. சுகமளிக்கும் தேவனாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது மட்டுமல்ல, அந்த ஆரோக்கியத்திலே நாம் புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளருவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம வளர்ச்சியை குறித்து சொல்லும் பொழுது ஒரு மரத்தை அல்லது ஒரு செடியை, ஒரு கொடியை ஒப்பிட்டு இந்த இடத்துல சொல்லி இருந்திருக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசி எழுதும் போது அப்படி எழுதி இருந்திருக்கலாம். பட் அவர் அப்படி எழுதாமல் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் என்று ஏன் சொல்லுகிறார்? ஒரு மரமோ செடியோ கொடியோ எளிதில் முறிக்கப்படக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது, அதை எளிதாக வெட்டி விடலாம். ஆனால் கொழுத்த கன்று என்பது பலத்தை குறிக்கிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. அதை கொழுக்க செய்து அது ராஜாக்களுக்கு பிரியமுள்ளதாய், தேவனுக்கு பலியிடப்படத்தக்கதாய், மிகவும் கொழுத்த நிலைமையிலே, பலத்த நிலைமையிலே அது வளர்ச்சி அடைகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனையும் மனுஷனையும் திருப்திப்படுத்துகிற, சந்தோஷப்படுத்துகிற ஒரு நிலையிலே அது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கொழுத்த கன்றுகளை போல் வளருவோம் என்று சொன்னால், நாம் தேவனுக்கு பிரியமாக அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக மட்டுமல்ல, அவருக்கு பிரியமான பலிகளை அவருக்கு ஏறெடுக்கிறவர்களாக மட்டுமல்ல, நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக, தேவனுடைய நன்மைகளை வெளிப்படுத்தும் பாத்திரங்களாகவும் நாம் இருப்பதற்கு அது உதவியாயிருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய ஆரோக்கியம் என்று சொல்லும்போது நம்ம ஆரோக்கியத்தை அநேக நேரத்தில் வெறும் சரீர பிரகாரமான ஆரோக்கியத்தோடு நாம் நிறுத்தி விடுகிறோம் பிரியமானவர்களே. ஆனால் ஆரோக்கியம் என்று சொல்லும் பொழுது ஆரோக்கியம் சரீரத்தின் நிலையை கடந்து அநேக விதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. நம்முடைய ஆத்துமாவிலே தேவனுடைய ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய ஆத்துமா வாழும், அப்பொழுதுதான் நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையும் வாழும். நம்முடைய ஆத்துமா செழிப்பாய், நம்முடைய ஆத்துமா ஜீவன் உள்ளதா இருந்தால் அந்த ஆத்துமாவை சாய்த்து மற்றவர்களுக்கு அந்த ஜீவனை நாம் பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். சோ ஆத்துமாவிலே சுகம் இருக்கிறது, சரீரத்திலே சுகம் இருக்கிறது, சூழ்நிலைகளிலே ஆரோக்கியம் இருக்கிறது. நான் வாழும் சூழ்நிலைகளிலே தேவனுடைய ஆரோக்கியம் வெளிப்படும். எப்படிப்பட்ட பயங்கரமான சோதனையான சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் அதிலும் நல்ல தம்முடைய கிருபைகளை எனக்கு தந்து அந்த சூழ்நிலைகளையும் ஆரோக்கியமானதாய் மாற்றுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய உறவுகளிலே தேவன் ஆரோக்கியத்தை கொடுப்பார். God will give us healthy relationships in this year. அவர் நம்முடைய வெளிச்சமாயிருப்பாரானால், அவர் நம்முடைய நீதியின் சூரியனாயிருப்பார் என்றால் நிச்சயமாகவே நாம் கொழுத்த கன்றுகளை போல வளர்ந்து எல்லா விதத்திலும் நாம் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அவர் சூரியனாயிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நான்காவதாக
நம்முடைய துக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறவராயிருக்கிறார். ஏசாயா 60:20 சொல்லுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஒருவேளை இது ஆவிக்குரிய ரீதியிலே, இது புதிய எருசலேமை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையா இருந்தாலும், நம்முடைய ஆவிக்குரிய ரீதியிலே, ஆவிக்குரிய வாழ்விலே அவர் ஏற்கனவே நமக்கு நித்திய வெளிச்சமாக மாறிவிட்டார். நாம் இருளில் இருந்தோம், கிறிஸ்து என்னும் அந்த பேரொளியை கண்டு தேவனுடைய வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால், நாம் நித்தியமான ஒரு வெளிச்சத்தின் இடத்திற்கு தான் வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த நித்திய வெளிச்சத்திற்குள் நாம் வந்து விட்டோம் என்று சொன்னால், நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது என்று தான் அர்த்தம். அப்படி என்றால் என்ன? துக்கமே வராதா? துக்கம் வரலாம், துக்கமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆனால் அவைகளிலும் நாம் நம்முடைய பார்வை, மனித பார்வையை கொண்டு இத்தனை நாட்கள் பார்த்து நாம் துக்கப்பட்டோம். இப்பொழுது நாம் எப்படி பார்ப்போம்? தேவனுடைய வெளிச்சத்திலே பார்ப்போம். அவருடைய வெளிச்சத்திலே பார்க்கும் பொழுது மனுஷர் பார்க்க முடியாத நன்மைகளை நாம் அவைகளுக்குள்ளும் கண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படுவோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு தேவன் நமக்கு சூரியனாய் இருக்க போகிறார். நம்முடைய இருளான சூழ்நிலைகளிலே நமக்கு வெளிச்சம் தரப்போகிறார். நம்முடைய ஆரோக்கிய குறைவான சூழ்நிலைகளிலே நம்முடைய ஆரோக்கியமாய் இருக்க போகிறார். நம்முடைய துக்கங்களை அவர் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார். அது மட்டுமல்ல, அவர் நமக்கு கேடகமாயும் இருப்பார். நம்முடைய கேடகம் என்று சொல்லும் பொழுது 2 காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 3:3 சொல்லுகிறது, அவர் நம்முடைய தலையை உயர்த்துகிற கேடகமாய் இருக்கிறார். He is the God who lifts up our head. இரண்டாவதாக சங்கீதம் 5:12 சொல்லியிருக்கிறது, அந்த கேடகம் என்பது அவருடைய காருண்யம். அவருடைய காருண்யத்தினாலே அவர் நம்மை சூழ்ந்து கொள்வார். நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிற இவ்விரண்டும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால், நமக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட சத்துருக்கள் எழும்பினாலும் நாம் அவருக்குள் நிலைத்திருந்து மகிழ்ச்சியாய் இருப்போம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 16:15 சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவினுடைய அந்த இரக்கம் அல்லது அந்த காருண்யம் பின்மாறி மழையை போல இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ஆவிக்குரிய ரீதியில எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை இந்த புதிய ஆண்டிலே தேவன் நமக்கு சூரியனும் கேடகமாய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு விசுவாசத்திலே அதை பெற்றுக்கொண்டு பற்றிக்கொள்வோம் என்று சொன்னால், எந்த விதத்திலும் ஆவிக்குரிய நிலையிலும் நாம் வறட்சியான நிலைகளுக்குள் போவதில்லை. Spiritual dryness will vanish from our lives. We will be filled with the presence and the anointing of the Spirit of God. தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்திருப்போம். அவர் எந்த நன்மையும் குறையாதபடிக்கு சகல நன்மையினாலும் நம்மை நிரம்ப பண்ணுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் நாம் கவலைப்பட தேவையில்லை. அவர் நம்மோடு கூட இருந்து கிருபையும் நன்மையும் வழங்குகிறவராய் நம்மோடு கூட நடை போடுவார். பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற நீங்கள் கர்த்தருடைய கரத்தை பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு சூரியனும் கேடகமாய் இருக்கிறார். அவர் நன்மையை வழங்குகிறவராய் உங்களோடு கூட நடை போடுகிறார். எதற்கும் பயப்படாதீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்புள்ள பரம தகப்பனே, இந்த 2021 ஆண்டுக்குள் பிரவேசிக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி கூறுகிறோம் தாப்பனே. கடந்த ஆண்டிலே இருந்த எத்தனையோ பேர் இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கவில்லை. ஆனால் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து கிருபையை தந்து எங்களை இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க செய்திருக்கிறீரே, உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய அன்பு எங்கள் மேல் எவ்வளவு பெரிதா இருக்கிறதப்பா. உம்முடைய அன்பினாலே, உம்முடைய இரக்கத்தினாலே நீர் எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களை நடத்துகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. இந்த புதிய ஆண்டிலே நீர் எங்களுக்கு சூரியனும் கேடகமாய் இருப்பீர் என்று வாக்குத்தத்தம் கொடுத்ததுக்காய் நன்றி. இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் அதை தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் பற்றி கொண்டு பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக தாப்பனே. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நாங்கள் எந்த நன்மையும் குறைவுபடாமல் அவரோடு கூட இணைந்து இசைந்து நடை போடுவோம் என்று ஆண்டவரே நாங்கள் தைரியத்தோடு கூட
2021ஆம் ஆண்டுக்குள் பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்கள் தேவன் எங்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு அப்பா என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய், அவருடைய குடும்பத்திலே பெருக்கத்தை உண்டாக்குகிற ஒரு ஆண்டாய், அவர்களுக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொடுக்கிற ஒரு ஆண்டாய் இருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தர் தாமே அவர்களை கரம் பிடித்து ஒவ்வொரு நாளிலும் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் எங்களோடு கூட தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐ விஷ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர் 2021. தேவன் தாமே இந்த புதிய ஆண்டை 2021ஆம் ஆண்டை உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் நன்மையினாலே நிரப்பப்பட்ட ஒரு ஆண்டாயும் மாற்றி கொடுப்பாராக.